சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். நான் டாக்டர் சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். இன்றுடன் நான் 81 வயது முடிந்து என் வயதை கடந்து போகின்ற பொழுது சில 5-6 நிமிடங்கள் உங்கள் கவனம் மொத்தம் எனக்கு கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொக்கலிங்கம் உதவி இல்லாமல் வாழ வழி சொல்லப் போகின்றேன். இந்த பள்ளியில் நுழையும் பொழுது எனக்கு பெரிய ஒரு நினைவுகள். நான் உண்மையில் நுழைந்து இங்கே மேடையில் அமரும் பொழுது நான் பள்ளி மாணவனாகத்தான் நினைத்து கொண்டு அமர்கின்றேன். இந்த பள்ளியை நிறுவன அனைவருக்கும் நான் நன்றி. அத்துடன் MCT முத்தையா அவர்களுக்கு நான் 30 வருடம் மருத்துவராக பணிபுரிந்தேன். என்னை அழைத்த என் மகள் நந்தினி, ஜோசப், என்னுடைய கொலீக் இளங்கோவன் அனைவருக்கும் நன்றியை கூற விரும்புகின்றேன். அருமையான கருத்து, அருமையான மேடை. என்னுடைய 60 வருடம் பயணத்தை முடித்து இதயத்துறையில் 61வது வருடம் என் காலை அடித்து வைக்கும் பொழுது உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கின்றது. இந்த 7 வாரத்தில் நான் 8 நாடுகளுக்கு சென்றேன். எல்லா நாடுகளுக்கும் சென்று அடைந்த மகிழ்ச்சியை விட இந்த மேடையில் உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி பல மடங்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, இன்றுடன் இந்த பள்ளி ஆரம்பித்து 134 வருடம் கடைந்து 135வது வருடம் நாம் இருக்கின்றோம். நான் நந்தினிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த பள்ளியின் 150வது ஆண்டு விழாவிற்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று குடியரசு தினம், 77வது வருடம். 3 இடத்தில் போய் கொடியேற்றினேன். கொடியேற்றிய இடத்தில் அனைத்தும் 77வது வருடத்தை கொடியேற்ற அழைத்த சொக்கலிங்கத்திற்கு 100வது வருட குடியரசு தினத்திற்கும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன். அது முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு வருடம் வாழப்போகின்றது எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். கோவிட் முடிந்தவுடன் டோக்கியோவில் போய் 18,000 பேருக்கு அரங்கத்தில் பேசினேன், 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 2,000 பேர் எழுந்து நின்று சொக்கலிங்கம் உங்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றார்கள். என்னவென்று கேட்டேன். அவர்கள் அனைவருக்கும் 102, 103, 104 வயதாகிவிட்டது, உன் பேச்சு அர்த்தமில்லை என்றார்கள். அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு ஒரே காரணம், they were all living in nature, with nature, for nature. அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவன் ஒருவன் சமுதாயத்திற்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் வயதே கூடாது, அவர்கள் நோயே வரமாட்டார்கள். அடிக்கடி சொல்லுகின்றேன், 3 பேரிடம் தயவுசெய்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். என் நண்பர் போலீஸ்காரனிடம், 2வது வக்கீலிடம், 3வது சொக்கலிங்கம் மாதிரி டாக்டர்கிட்ட நீங்கள் மாட்டிக்கொள்ளவே கூடாது என்று பதிவு செய்கின்றேன். ஆனால் இவர்கள் 3வரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இந்த அரங்கத்தில். இங்கே பிரச்சனை உள்ளவர்கள் என்பவர்கள் மட்டும் தயவுசெய்து கையை தூக்க வேண்டும். முதலில் சொக்கலிங்கம் கையை தூக்கிக் கொள்கிறேன். யாரெல்லாம் பிரச்சனை கையை தூக்கணும்? எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்கின்றேன். ஏனெனில் எந்த மனிதனும் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை பிரச்சனை உடன்தான் வாழ்கின்றான். பிரச்சனை எடுத்துவிட்டால் வாழவே பிடிக்காது. பிரச்சனையை உள்ளே செலுத்தாமல் பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கற்பது அனைத்துமே நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கற்பது அனைத்துமே நாம் கற்பிக்க வேண்டும். நான் கற்ற என் துறையை கடைப்பிடித்து கொண்டிருப்பதால் தான் 81 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்துறாங்க, டாக்டர் சொல்றதை கேட்டு நிறுத்த வேண்டும். அதற்கு தான் அடிக்கடி சொல்கின்றேன், உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் எங்க முடியும். அதற்காக தான் நான் ஆலய வழிபாடே என்று வந்தது. அவர் மூலம் என்ற தெய்வத்தை அவர் மூலம் உன்னை அறிவது தான். நீ வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் சொக்கலிங்கத்தை காப்பாற்றாது. நான் வைத்திருக்கின்ற சொத்து நகையோ புகழ காப்பாற்றாது. என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, என்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு. இதுவரை இந்த சொக்கலிங்கம்
உலகத்தில் எவர் ஒருவரையும் என்னை விட உயர்ந்தவன் என்று நினைத்ததில்லை. ஆணவமோ அகங்காரமோ திமிர் பிடித்தவன் என்று நினைத்து விடாதீர்கள். இதே சொற்களையும் இன்று வரை 840 கோடி ஜனத்தொகையில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் சொக்கலிங்கம். மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நம் பள்ளிக்கூடம் நம்மளை தயார் பண்ணிவிட்டது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதான் ஒன்றே என்று சொல்கின்றேன், 3 ஊக்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த உயிரினும் தெய்வம் உடலில் இயங்க. நான் சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 60 வருடமாக அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் வியாதியற்று இருக்கலாம். வியாதி வந்தவர்களும் வியாதி விட்டு போய்விடும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கேன். இவங்களை மாதிரி கொடுத்து கொண்டே இருங்கள். அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுங்கள். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் ஒரு கேள்வி அனைவருக்குமே, அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். நந்தினி, கொடுப்பதில் மகிழ்ச்சி. ஜோசப், அதைவிட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்கிறேன், உங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் ப்ரைஸாக கான்ட்ரிபியூட் பண்ணுகின்றேன். உடனே அவங்கள உஷாராயிட்டாங்க. கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். உங்களை எப்போ நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா, நீங்கள் தானே தட்டுறீங்க, நீங்கள் தானே சிரிக்கிறீங்க. சிரிப்பதும் கைத்தட்டுவதும் மனிதனுக்கு கிடைத்த வரம். அதை மறப்பதால் தான் சொக்கலிங்கத்துடன் நோயாளிகளாக வந்து விடுவீர்கள். சிரிப்பை மட்டும் விடாதீர்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்டு என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரந்து மூளைக்கு சென்று அதிலிருந்து எல்லா உணர்வுகளும் எல்லா உறுப்புகளும் சென்று அடையும் பொழுது வேகமாக அதிகமாக கைத்தட்டுவதால் அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி உங்களிடையே பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி, நீங்கள் ஜட்ஜெல்லாம் இருக்கிறதால ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டி இது சொக்கலிங்க பேச்சிருக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்கு வேண்டில் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள். எதற்காக இந்த கருத்தை சொல்லுகின்றேன் பாருங்களேன். இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தேனா இன்னும் 1 நிமிடத்தில் முடிக்கப் போகின்றேன். முடித்தவுடன் ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து, ஒரு கேள்வி மேடையிலிருந்து. இதுதான் உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனும் கோடு நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது மனிதன் எப்பொழுதும் எப்போ தெரியுமா அமைதியாக இருக்கிறான்? இந்த கருவில் இருக்கும்பொழுது அமைதியாக இருக்கின்றான், கல்லறையில் அமைதியாக இருக்கின்றான், இடைவெளி என்ற கோட்டில் அமைதியை இழப்பதால் தான் அவை நிறந்து விடுகின்றான். இந்த அமைதியான வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் சொன்ன 3 மந்திரங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்களா? அதை வைத்து கொண்டால் அனைவரும் பார்க்க வேண்டும் என்னை உற்று. அந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிக்கும் இந்த கோடி என்பது நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். ஸோ இந்த கோட்டை கூட்டப் போகின்றீர்களா, குறைக்கப் போகின்றீர்களா? அது அனைத்தும் உங்கள் கையில். அதான் அடிக்கடி சொல்கிறேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர்தான் கைதான் உண்டு என்று சொல்லி வேலைக்கு சாப்பிட வேண்டாம், வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். உங்கள் ஆயிலை குறைத்து கொண்டால் உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ள முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் 3 இதயங்கள். இந்த இதயம் கெண்டைக்கால் தசைகள் தான் 2வது 3வது இதயங்கள். அந்த கெண்டைக்கால் தசைகளை இயக்கி கொண்டு இருக்கும்போது இந்த இதயம் இதமாக இயங்கிக் கொண்டோம். யூ ஆர் மென்ட் டு பி கைனட்டிக். நடங்க, நீந்துடுங்க, ஓட்டுங்க, எதுனாலும் பண்ணுங்க. நெவர் பிகம் ஸ்டாட்டிக். படுக்கும்பொழுது மட்டும் வேண்டும். தூக்கம் முக்கியமானது. 7லேருந்து 8 மணி நேரம். இன்றும் நான் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய இதயத்துறையில் தலைவராக இருக்கின்ற என் அறை 9வது மாடியில் இருக்கின்றது. இன்று வரை சொக்கலிங்கம் 9 மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே புது லிஃப்ட் வேன் வந்தான், சரவணன் சார் லிஃப்ட்டில் வாங்கலண்ணே. ஏன் பார்த்து வந்துட பண்ணுறீங்க, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா.
அது நான் மேலே போனால் எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன், தயவுசெய்து ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். நேற்று என்பது உடஞ்ச பானை, நாளை என்பது மயில் இருக்கும் பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்துக்கொண்டு கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். இது என்ன பார்க்குறீங்க நந்தினி? இது என்ன பார்க்குறீங்களே? ஜட்ஜஸ் வச்சு, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அல்டிமேட். என்ன பார்க்குறீங்க? இதுதான் வாழ்க்கை. என்னடா இதை காட்டி வாழ்க்கைன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்லும்பொழுது கூடவே அனைவரும் சொல்ல வேண்டும். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வருடம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக நம் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களிடமிருந்து காப்பி அடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்து வாழ கற்றுக்கொண்டு, நான் யார் என்று உணர்ந்து, அறிவினால் அறிவு என்பதை தன்னை அறிவது தான் கடைசியான அறிவு என்று சொல்லி, தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, யாருக்கா பொறையடிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடும்போது பொறையடிச்சுன்னு என்ன தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறையடிச்சு ஒரு வசனம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எவரும் நினைக்கின்றார், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும்போது பொறையறிகின்றதை 70-80 வயது கழித்து பொறையறிவிட்டால் உங்களை கொன்றுவிடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் 70-80 வயதிற்கு பிறகு பார்த்து பார்த்து நடக்க வேண்டும். ஏனெனில் விழுவது தான் இறப்பதற்கு மிக முக்கியமான காரணம். அதில் மாற்று கருத்தில் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரே ஒரு கேள்வி, மேடையில் அரங்கத்திலிருந்து ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கலாம். எஸ் வின்சன், நீங்கள் நந்தினி ஒரு கேள்வி கேள்வி. என் மகளை வைத்து ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு ஒரு 30 வருடம் வயதமாக சின்ன பொண்ணாக இருந்திருப்பான். என் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் ஃபோன் பண்ணி, அங்கிள் அதுக்கு என்ன டவுட் இதுன்ட்டு அவங்க அப்பாவை ஒரு டாக்டர் கூட பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். நந்தினியும் ஜோசஃபும் அருமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றிம்மா. எஸ், ஏதாவது ஒரு கேள்வி மேடையிலேருந்து? ஐயா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன்னா தெரியாதா? அதுக்குள்ளே ஒருத்தர் தயாராகிடணும். எஸ், நீங்கள் சொல்லுங்க ஐயா. நீங்கள் எப்படி இவ்வளோ சிறப்பாக பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளோ சிறப்பாக பேசுவதற்கு காரணம், இந்த MCTM ஸ்கூல் படித்ததால் அவர்களிடம் கிடைத்த அறிவை கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ரகசியம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. எஸ், ஒரு கேள்வி இங்கிருந்து? எதுவுமே கிடையாதா? பரவாயில்ல. ஓ, ஐயா கேட்குறாரு. அதாவது இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோட்டீன் வயசாகிட்டா ப்ரோட்டீன் அதிகப்படுத்துங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்குங்க, அப்போ தான் எலும்பும் தசையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதர்வைஸ் போனில் இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், எலும்பு உடஞ்சி சார் சொன்ன மாதிரி கீழே விழுந்தால் தான் இறப்பு. அப்போ எலும்பும் தசையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் வேணுங்கிறாங்க. எவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி சாப்பிடணும்? அது ப்ரோட்டீன் இப்போ ஃபாஸ்டிங் பண்ணால் நல்லதுங்கிறாங்க. இந்த ரெண்டையும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள் சார். ஃபாஸ்டிங் அவசியமா இல்லை ஸ்கிப் பண்ணுறது நல்லதா? அதே மாதிரி ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானா? நல்ல காலம் என் இளங்கவன் டாக்டர் ஆகலப்பா. ஆகியிருந்தால் சொக்கொலிக்கு இது ப்ராக்டிஸே வந்திருக்காது. அருமையான கேள்வி. நீ எப்பொழுது சாப்பிடுவதாக இருந்தாலும் எதுவாக பிடிக்கின்றதோ அது கட்டாயம் சாப்பிட வேண்டும். அதை பற்றி இது வேணும் அது வேணும் வேண்டாம், அளவுடன் சாப்பிட்டால் போதும். காய்கறி பழங்கள் நன்றாக சாப்பிடுங்கள். நீங்கள் நான் வெஜிடேரியன் இருந்ததுன்னா முட்டையில் இருக்கின்ற வெள்ளை கருவு டெய்லி 2 சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். வெஜிடேரியன் வந்து வச்சுக்கலாம். நான் ஒன்று கேட்குறேன், பதிலை சொல்லுவதற்கு முன்பு, எந்த நட்ஸ்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நந்தினி, எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்குது? ரொம்ப இந்த மேடையில் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. 0 கொலஸ்ட்ரால். கைத்தட்டல் அவர்களுக்கு. எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த நட்ஸ்லேயும் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எந்த காய்கறிகளை விதைகளுடன் சாப்பிடுகின்றீர்களோ
பீன்ஸு பட்டை எதுவாக இருக்கட்டும், அந்த விதைகளில் தான் புரோட்டீன் அதிகமாக இருக்கின்றது. புரோட்டீன் அதிகமாக சாப்பிடும் பொழுது நீங்கள் தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது தான் அந்த புரோட்டீன் வந்து உங்கள் உடம்பில் இருக்க தசைகளுக்கு எலும்புகளுக்கு போகும். ஒரே ரிக்வெஸ்ட், அனைவரும் குறைந்தது 20 நிமிடங்கள் 2 மணிக்கு முந்தி உங்கள் ஸ்கின்னை வந்து சூரிய வெளிச்சத்திற்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆயிடுச்சுன்னா சாப்பிடுகின்ற கால்சியம் அப்போ தான் அப்சார்வ் பண்ண முடியும். வைட்டமின் டி ஒன்று இல்லாவிட்டால் கால்சியம் அப்சார்வ் ஆகாது. அந்த அப்சார்வ் பண்ண கால்சியம் தசைகளுக்கு எலும்புகளுக்கு வேணால் கட்டாயம் கூடிடும். அது முக்கியமான கருத்து. ஒன்றே ஃபாஸ்டிங் பற்றி தயவுசெய்து 3 வேளை இனிமேல் சாப்பிடாதீர்கள். 2 வேளை சாப்பிட்டால் போதும். இரவு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலை 11 மணிக்கு சாப்பிடுங்க. நடுப்புற தண்ணீர் மாத்திரம் குடித்தால் 100 வருடம் வாழ முடியும். முந்திலாம் பாருங்களேன், சாப்பிட்டு ஒரு 200 வருஷத்துக்கு பஞ்சத்தினால் மக்கள் இறந்தார்கள். இப்போ சாப்பிட்டு மக்கள் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இஸ் அ கிஃப்ட். வயிறு காலியாக இருக்கும், பசியுடன் இருக்கும் பொழுது உங்களை தியான நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான சர்க்கரை வியாதி வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ வயிறு முழுக்க சாப்பிடாதீங்க, வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேண்டும். மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அறிந்ததை போற்றி உணின், சாப்பிட்டு ஜீரணமான பிறகு தான் சாப்பிடணும் என்று சொல்லி